நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நம் வாழ்வது கடைசி காலம். இதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் என்னென்ன சொல்லியிருந்தாரோ, அவர் மேலோட்டமாக சில காரியங்களை சொன்னால் முழுசாக சொல்ல முடியாதுல்ல, அது எல்லாம் தீவிரமாக நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்த்ததை விட இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, சமுதாயம் மாறுபட்டு போயிருக்கிறத பார்க்குறோம். கற்பனையே பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. விஞ்ஞானத்திலும் சரி, மருத்துவத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, பாவம் செய்கிறதிலும் சரி, இன்றைக்கி நிறைய நவீனமான காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்து விட்டது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும். மனுஷர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் அளவுக்கும் உணராதிருந்தார்கள். பாவம் செஞ்சது மாத்திரம் இல்லை, உணர்வே இருக்காதவனுக்கு. அழிவுக்கு நியமிக்கப்பட்டவன் எப்படி இருப்பானா, உணர்வே இருக்காதவனுக்கு. இப்போ நமக்கு அடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் என்ன நடக்கும்? சில கர்த்தருடைய பிள்ளைகளை கூட பாருங்கள், உணர்வே இருக்காதவனுக்கு. உணர்வை அற்றுப்போக பண்ணுவதுதான் கடைசி காலத்தினுடைய மிகப்பெரிய தந்திரம். உணர்வை அற்றுப்போக வச்சிடும். நம்ம செய்கிறமே இவ்வளவு பெரிய பாவம், நம்ம சந்ததி என்னாகும், எதிர்காலம் என்ன, எதுவுமே பற்றி யோசிக்க மாட்டான். இன்றைக்கு வாழ்க்கை சுகபோகமாக இருக்கணும். இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். இந்த கடைசி காலத்தை எதிர்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்தினுடைய சாயலோ, இந்த காலத்தினுடைய நிழலோ, இந்த காலத்தினுடைய கரையோ தங்கள் மேல் பட்டுவிடாமல் தங்களை பாதுகாத்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா இந்த கடைசி காலத்தினுடைய முடிவிலே இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்ப வந்து விடுவார். அது ஒரு குறைந்த காலம்தான் இந்த கடைசி காலம் இருக்கும். வேதத்தில் நம்ம நேற்று வாசித்தோம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில், இனி காலம் செல்லாது, இனி காலம் ரொம்ப நாள் இல்லை, ஆகவே தீர்க்க தரிசனங்களை முத்திரை போட வேண்டாம், எல்லாவற்றையும் பட்டவர்த்தமாய் அவர்களுக்கு, என் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லிடுங்க, ஏன்னா இனி காலம் இல்லை என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து நேற்றைய தினம் சொன்னார். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாம் கரை தான். அதனுடைய நிழல் கூட நம்ம மேலே படாமல் நம்ம பாதுகாப்பாக நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த விதமான அபிஷேகத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஏன்னா இது நம்முடைய சுய பலத்தில் நடக்காது. சுய பலத்தில் இதெல்லாம் நீங்கள் நிறுத்த முடியாது. அவன் எங்கிருந்தாவது உள்ளே நுழைந்து விடுகிறான். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கல்லூரியில் படித்த காலத்தில் ஒரு திரைப்படம் பார்க்கணுன்னா, ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை சொல், திரைப்படம் பார்க்கணுன்னா பிளான் பண்ணி குடும்பமாக பேசி சினிமாவுக்கு போவோமான்னு பேசி, நாங்கள் காலேஜை கட்டடிச்சு போகணுன்னா ஒரு வாரம் காஃபி டீ குடிக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு கிளாஸில் பொய் சொல்லி மத்தியானம் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு திரைப்படம் பார்க்கணும். ரொம்ப ரிஸ்க்கு. திடீர்னு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் உட்காந்துருப்பான் முன்னால், வீட்டில் போய் சொல்லிடுவான், காலேஜில் போய் சொல்லிடுவான், பயந்து பயந்து பார்த்தோம். இப்போ அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்த இடத்துலையே ஒரு நாளைக்கு 18 படம் 20 படம் வந்துடுது. உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறான் 24 மணி நேரம். தலைமாட்டில் தலைக்கு கீழே ஃபோனை வச்சுருப்பாங்க. டாய்லெட் போகும்போது ஃபோனை தூக்கிட்டு போகிறான். அங்கே இதுக்கு ஃபோனுக்கு என்ன வேலை என்று தெரியவில்லை. அது ஃபோனும் கைமாத்தான் இருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் செய்வதற்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருந்த இடத்துலையே தவறு செய்து விடலாம். அப்போ இது இவ்வளவு காற்றை போல கடுகி பாவமும் பாவ சுபாவங்களும் உள்ளே நுழைய பிரயத்தனம் படும்போது, இந்த நாட்களில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்? நீங்கள் கடைசி காலத்தினுடைய குணாதிசயத்தில் பிரதானமானது என்னென்னா, தீமைக்கும் இருளுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படும். சாத்தானுடைய பவர் கூடிக்கொண்டே வருவது மாதிரி தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளே மறைந்திருக்கிற மாதிரி தெரியும். அப்போ எங்கு தொட்டாலும், நீங்கள் கவர்மெண்ட்டில் போனால், ஸ்கூலுக்கு போனால், ஒரு ஆஃபீஸுக்கு போனால், ஒரு பேங்க்குக்கு போனால், எல்லா இடத்திலும் உங்களை விழத்தள்ளுவதற்கு கண்ணி இருக்கும். லஞ்சம் கூடன்னு கேட்பான். எங்கே பார்த்தாலும் இந்த காரியங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கறது தான். இந்த நாட்களிலே நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கடைசி காலத்தில் 4 அபிஷேகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். 4 அபிஷேகம். அந்த 4 அபிஷேகம் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திற்கு ஒப்பானது அல்ல. ஏன்னா அவங்க காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்பது வேற.
கடைசி காலத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்பது வேற. அந்த நாட்களில் மிரட்டுவாங்க, அவனை கொன்று போட்டு விடுவான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, சாகவும் முடியாது வாழவும் முடியாது. சாது சுந்தர் சிங் என்பவர் சொல்லுவார், அவர் அந்த 18வது நூற்றாண்டினுடைய 19ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் வாழ்ந்தவர். அவர் சொல்லுவார், கிறிஸ்துவுக்கு ஒருவன் மரிப்பது எளிது, செத்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் கிறிஸ்துவுக்கு வாழ்வது தான் கஷ்டம். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம் பாருங்க, அதான் கஷ்டம். சாகிறது என்ன, ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட் துடிச்சு அதோட அவனுடைய உயிர் போயிடும். ஆனால் உயிரோடு வாழ்கிறது இருக்கு பாருங்க, அவருக்கு சாட்சியா தினம் செத்து செத்து பிழைக்கணும் என்பார். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கொன்று விடுவதில்லை, நம்மை அணு அணுவாக நம்மை விழத்தள்ளுவதற்கு சித்திரவதை பண்ணி கொண்டே இருக்கும். எங்கே போனாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வாசல்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எந்த வழிமுறையும் இருக்காது. இப்போ எல்கேஜி யூகேஜிக்கு பிள்ளைகளை கூட பாதுகாப்பாக அனுப்பி வைக்க முடியல. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாவம் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை பொத்தி பொத்தி வச்சுருந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரிலாம் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்போம். அந்த பிள்ளை உள்ளே போய் ஸ்கூலில் உட்காரும், பக்கத்தில் இருக்கிற பிள்ளை அது ஃபோன் எடுத்து காட்டும், பார்த்தியா இந்த ஒரு படத்தை பார்த்தியான்னு காட்டும். நம்முடைய பிள்ளைகள் வெளியே போய்விட்டு பத்திரமா திரும்பி வரக்கூட இன்னைக்கு வழி இல்லை. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தில் இதுவரைக்கும் கொடுத்தறியாத விசேஷமான வரங்கள் நிறைந்த 4 அபிஷேகங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னும் சில அபிஷேகங்கள் இருக்கும், அதை பற்றி கர்த்தர் பின்னாட்களை நமக்கு வெளிப்படுத்துவார். முதல் அபிஷேகம் பாருங்க, தீர்க்க தரிசன அபிஷேகம், த ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங். அது விசேஷமாய் கடைசி நாளுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை சொல்றாங்க. இதற்கு பிறகு மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இது யோவேல் சொன்ன காலத்தில் இஸ்ரவேலர்கள், அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை அல்ல. ஏன்னா அந்த காலத்தில் அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. எல்லாரையும் எல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டார். ஒருவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னா அவன் முதல்ல இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்றை சேர்ந்தவனாக இருக்கணும். எப்போ? யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தில். அபிஷேகம் எல்லாருக்கும் உரியதல்ல. அப்போ அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு ஆள் மேலே தான் இருக்கு, ஒரு கோத்திரத்தெல்லாம் இருக்கணும். புறஜாதிகள் அபிஷேகத்தை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அது எவ்வளோ காலம் நீடித்தது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் நீடித்தது. பேதுருக்கு இது தெரியாமல் இவர் என்ன செய்கிறார், கர்த்தரை அறியாத புறஜாதிகளுக்கு நடுவில் சுவிசேஷம் அறிவித்து கர்த்தரை பற்றி பேசின போது, ஜெபம் பண்ணின போது அவர்கள் மேலே இதே மாதிரி அபிஷேகம் இறங்குது. அவருக்கு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம இஸ்ரவேலர்கள், நம்மெல்லாம் யூதர்கள், நம்ம மேலே தான் அபிஷேகம் இறங்கும், இவங்க மேலே இறங்குதே அப்படின்னு நினச்சிட்டு பிரமிப்போடு போகிறார். அங்கே இருக்கிற சீஷர்கள் இவரோட சண்டைக்கு வந்துட்டாங்க. புறஜாதிகள் நடுவில் எப்படி போய் நீ போய் அவங்க வீட்டில் சாப்பிட்ட, அவங்க வீட்டில் எப்படி கை கழுவுன? அப்போ இவர் ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார், கை கழுவுன்னு சாப்பிட்டதை விடுங்க, நம்ம மேலே பரிசுத்தாவியானவர் இறங்கின மாதிரியே அவர்கள் மேலும் இறங்கினதை பார்த்தேன்னு சொன்னார். அப்போ அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவங்க நாட்டில் இருக்கிற புறஜாதியை சேர்ந்த ஒருவர் மேல் அபிஷேகம் இறங்குறதே அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியலைன்னா, திருப்பத்தூரில் நம்ம மேலே இறங்கினா அவன் ஒத்துக்குருவானா? அப்போ யோவேல் காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, யோவேல் காலத்தில் முதல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்றை சேர்ந்தவர்களாக இருக்கணும், மஸ்ட். 2வது, கோத்திரத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டார். அதில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு விசேஷமாய் நீங்கள் தேர்வு பெற்றிருக்கணும். அவங்களத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். வந்தவன் நின்றவன் போனவன் எல்லாரையும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஒருவன் தீர்க்கதரிசியாக இருக்கணும் அப்படின்னா தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், இவ்வளவுதான். மற்ற எல்லாம் பொது ஜனங்களுக்கு இந்த அபிஷேகம் உரிதானது அல்ல. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இதை கவனிக்கலை. கவனிச்சிருந்தான்னா அவ்வளோதான், யோவேலை கொலையே பண்ணியிருப்பானுங்க.
யோவேல் ஒரு சின்ன தீர்க்கதரிசி. அவர் அந்த சொல்லும்போது ரொம்ப பேர் இதை கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் யோவேல் சொல்லுகிறார், ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்தில் மாம்சமான யாவர் மேலும். மாம்சமான யாவர் மேலும் என்ன அர்த்தம்? ரோட்டில் வந்தவன் நின்னவன் போனவன் அபிஷேகம் பண்ணுறது இல்லை. இஸ்ரவேலர்களை மாத்திரம் நினைச்சிங்களா? அது இல்லாமல் மாம்சமாக இருக்கிற கர்த்தரை தேடுகிற எவன் மேலும் இந்த அபிஷேகம் வரப்போகுது. அது அவர்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கேள்வி கேட்டிருப்பான், அது எப்படியா வரும், நம்ம தானே கர்த்தருடைய ஜனம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும். ஒருவன் கர்த்தரால் தேடுகிறவன், கர்த்தரை தேடுகிறவன், அவன் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் இருந்தாலும் சரி, மாம்சத்தில் இருக்கிற ஒருவன், அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு காலம் வருகிறது. அந்த நாட்களில் உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரர் குமாரத்தினா யாருன்னு கேட்டால் குழந்தைகளை பற்றி எழுதியிருக்கிறது. ஏன்னா அடுத்து வாலிபர்களை பற்றின வார்த்தை வருது. உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள்னு வருது. அப்போ குமாரர் குமாரத்தி என்பது வாலிபர்கள் அல்ல, குழந்தைகள். குழந்தை தீர்க்க தரிசனம் சொல்கிறது இப்போவே நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். நம்ம காலத்தில் கூட ஒரு சர்ச்சில் இப்போல்லாம் நம்ம பேசும்போது சபையில் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம். குழந்தைகளெல்லாம் வெளியே அனுப்பி அவங்களுக்கு மிட்டாய் கொடுத்து கைதட்டு, கை நோடி, கண்ணடி அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்லி கொடுத்து ஆக்ஷன் சொல்லி கொடுத்து அனுப்பிடுவோம். பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாதுன்னு நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்களே, அவனுடைய வாயை கர்த்தர் திறக்க போகிற ஒரு காலம் வருகிறது. உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ஏன்னா ஒருவேளை உரைத்தால் பிள்ளைகள் எப்படி தீர்க்க தரிசனம் பேசுவாங்க நீங்கள் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் பைபிளில் ஒரு உதாரணத்தை வச்சிருக்கிறார். சின்ன சாமுவேலை கர்த்தர் அழைத்து தேசத்தில் நடக்க போகிற பயங்கரத்தை குறித்து பேசுகிறார். அங்கே ஏலி இருக்கிறார். ஏலி சரீரம் ஸ்தூலித்தவர்னு போட்டிருக்கு. ஸ்தூலித்தவர்னா ரொம்ப குண்டா ஒரு மாதிரி ஒபிசிட்டி வந்த ஆள், வயிறும் தைரியமாக உட்கார்ந்துருப்பார். அவர் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். அவரிடத்துல கர்த்தர் பேசலை. அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இடிதடியர்கள் போல. அப்படி ஒரு ஒரு முக்கூறு உள்ள திரிசூலத்தை வச்சுட்டு கறி எங்கே வந்தாலும் குத்தியை தூக்கிட்டு போயிடுவான். அவங்கிட்ட பேசலை கர்த்தர். ஒரு குழந்தை இடத்துல கர்த்தர் பேசி வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். அதுக்கு பிறகு கர்த்தர் யார்கிட்டையும் சின்ன குழந்தைகிட்ட பேசலை. ஏன் இதை நமக்கு முன் அடையாளமாக வச்சிருக்கிறார்னா, கடைசி நாட்களில் ஒரு காலம் வருகிறது, பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகம் உரியதல்ல என்று நீங்கள் நினைத்திருந்ததை கர்த்தர் உடைத்து உங்கள் பிள்ளைகளின் வாயை கர்த்தர் திறக்க போகிறார். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுதே, கர்த்தர் பழிகாரனையும் சதிகாரனையும் அடக்கி போட பாலகருடைய வாயிலே பெலன் உண்டாக்கினார். அப்போ குழந்தைகளுடைய வாயில இருந்து வருகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பழிகாரனையும் சதிகாரனையும், யார சாத்தான அடக்கி போடுகிற விரட்டுற வார்த்தை வருமா. உங்க பிள்ளைகள் குழந்தை தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சாத்தான் அடங்கி போவான். தாவீது எப்படி மியூசிக் வாச உடனே பிசாசவனை விட்டு துரத்துண்டு ஓடி போனதோ, ஒரு தடவை துரத்தின உடனே பார்த்தீங்கன்னா தாவீதை எங்கே பார்த்தாலும் பிசாசு ஓடிடும். அவர் விரட்டெல்லாம் வேண்டியதில்லை, வாசிக்க வேண்டிய ஒரு தடவை ஜெயிச்ச உடனே. எப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்பீங்க. பாருங்க, சவுலுக்கு தாவீது மேல கோபம். இவனை எப்படியாவது கொன்று ஒழிச்சிடணும், எங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டான் ஐயா, இவனை கௌரவ கொலையாவது பண்ணால் என்ன, ஒரு வேலைக்காரனா இருக்க வேண்டியவன் வீட்டில் எங்க மகளை கல்யாணம் பண்ணி இப்படி ஏமாத்தி இப்படிலாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்ல வச்சுட்டானே, இவனை விடக்கூடாது என்று சொல்லி கொல்லுவதற்காக ஈட்டி எடுத்துக்கொண்டு ஒரு படையை திரட்டி கொண்டு விரட்டிக்கிட்டே போறார். தாவீதுக்கு ஒன்றும் புரியல. ஒரு மிலிட்ரி நம்மை துரத்துகிற அளவுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் தப்பிச்சு ஓடி போகிறார். ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறார். ஒளிஞ்சிருக்கும் போது தாவீது அங்கே இவர் நித்திரையா இருக்கிறார். சவுல் நித்திரையா இருக்கிறாரு. இவர் விரட்டி வந்ததே தாவீதை பிடிச்சு கொல்லணும் என்பதற்காக. அந்த நேரத்தில் தாவீது பார்க்கிறார், இவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்புறம் அவர் ஒரு அந்த கழிப்பறைக்கு போவதற்காக போகிறார். அப்பொழுது அவருடைய வஸ்திரத்தை அவரை தெரியாமலே அறுத்து எடுத்துக்கொள்கிறார் தாவீது. அப்புறம் போகும்போது எங்கே தாவீதை தேடுங்கன்னு சொல்லும்போது சொல்லுகிறார், பாருங்க, உங்களுடைய மரணம் என் கையில் இருந்தது, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிறதுனால உன்னை கொல்லாம நான் விட்டேன், உங்களுடைய வஸ்திரம் பார்த்தீங்களா என் கையில் இருக்கு. உடனே பாருங்க, அவ்வளோ கொல்றதுக்காக இராணுவத்தை கூட்டி வந்த ஆளு
என் மகனாகிய தாவீதே உன் சத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி சேர்ந்து தழுவி அப்படியே வந்து ஒருவரை ஒருவர் ஆற தழுவி முத்தமிட்டு, மகனேன்னு இவர் சொல்ல, அவர் தகப்பனேன்னு சொல்ல 2 பேர் பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் போன உடனே தாவீதை விடக்கூடாதுங்க. இப்போ இவ்வளோ நேரம் தாவீதை தானேங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு. அப்படியா, தாவீதை மறுபடியும் துரத்தும் வாருங்கள், உடனே படையை திருப்பி கொண்டு வருங்க. பார்த்து இல்லைங்க, ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, முதல்ல தாவீது அவனை துரத்தும்படிக்கு ஏவினது உள்ளே இருந்த பிசாசு. தாவீதை பார்த்த உடனே அந்த பிசாசு ஓடிடுச்சு. இப்ப சவுல் மாத்திரம் நிற்கிறான். சவுலுக்கு தாவீது மேல கோபம் இல்லை, அந்த பிசாசுக்கு தான் தாவீது மேல கோபம். அது விலகின உடனே என் மகனே, என் மகனாகிய தாவீது. எத்தனை சந்தர்ப்பத்தில் பாருங்க, நேருக்கு நேர் தாவீதை பார்த்தால் மகனேன்றுவாரு. அவன் கொஞ்சம் போக திரும்பின உடனே விடக்கூடாது தாவீதை. பக்கத்தில் இருக்கவன் வேணா மென்டல், அவன் நம்ம சும்மா இருக்கிறவனை படையை திரட்டிட்டு வாடா அவனை போய் பிடிப்போம் என்று சொல்லி விரட்டிட்டு வந்துட்டு கையில் கிடைச்ச ஆளை விட்டுட்டு இப்போ மறுபடியும் தாவீதை வந்து அப்படி தாவீதை விடக்கூடாது தேடுவோன்னு வர்றானே. அதனுடைய ரகசியம் நமக்கு தான் தெரியும். தாவீதை தேடினது பிசாசு. ஆனால் தாவீதை நேராக பார்த்த உடனே தாவீது ஜெபம் பண்ணலை, பிசாசை போன்னு சொல்லலை, மியூசிக் எடுத்து வாசிக்கலை, முகத்தை பார்த்த உடனே பிசாசு ஓடி விட்டது. நாளைக்கு அப்படிதான் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஒன்றும் சொல்லவே வேண்டாம், உன்னை பார்த்தாலே ஓடிரும், கொல்லணும்னு வரும், உன் முகத்தை பார்த்தா ஓடிரும். கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையினால் உங்களை நிரப்புவார். ஒரு தடவை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை பார்த்தாலே அது பயந்து விடும், அவ்வளவுதான். நீங்கள் பெற்ற ஜெயம் என்பது நிரந்தரமான ஜெயம், ஒவ்வொரு முறையும் நமக்கு கிடைக்கிற ஜெயம். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பாருங்க, எளியவர்கள், சின்ன பிள்ளைகள், இவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பழிகாரனையும் சதிகாரனையும் குற்றம் சாட்டுகிறவனையும் சாத்தானையும் கர்த்தர் துரத்தி போடுவார், அவங்க காலின் கீழே நசுக்கி போடுவார். பிள்ளைகள், அதற்காக பிள்ளைகளுடைய வாயில, பாலகருடைய வாயிலே பெலன் உண்டாக்கினீர் அப்படின்னு தாவீது சொல்ல, சங்கீதம் சொல்லு. அந்த பெலன் தான் தீர்க்க தரிசனம். அந்த குழந்தைகள் உரைக்க போகிற தீர்க்க தரிசனம். வாலிபர்கள் என்று தனிப்பட்டு சொல்லியிருக்கிறதுனால குமார குமாரத்திகள் என்பது பிள்ளைகளை சொல்லுகிறார். நாளைக்கு பாருங்க, உங்கள் கர்ப்பம் திறந்து பிறந்த உங்கள் பிள்ளைகள் அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அபிஷேகம் அதை செய்யும். பிள்ளைகள் போய் ஆனாவனா படிக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் உரைக்கிறார் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லும். ஏன்னா வேதம் அப்படி சொல்லுகிறது. நான் உங்களும் எட்டுக்கட்டியெல்லாம் பேசலை. உங்கள் குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். பாருங்க, மூப்பர்கள் எங்க மாதிரி 60க்கு மேலே உள்ள ஆட்கள், நாங்கள் சொப்பனம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தூக்கம் வரும். ஒரு சர்ச்சுக்கு போனால் அப்படி தூக்கம் வரும், அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்போம், எவ்வளோ நேரம் தான் இந்த ஆள் பிரசங்கம் பண்ணுவானோன்னு நீங்களாம் கேட்பீங்க. இந்த வயசானவர்களுக்கு தூக்கம் வரும். நான் யாரையுமே திட்ட மாட்டேன், ஏன்னா அவருடைய பலவீனம் அவங்களுக்கு தான் தெரியும். தூங்குறக்கா வர்றாங்க அவங்க. ஆனால் தூக்கம் வந்துடுது, என்ன செய்வது? அவர்கள் தூங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி யாரும் வர்றதில்லை. பிளான் பண்ணி யாராவது வர்றாங்களா? ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கன்வென்ஷனுக்கு பிளான் பண்ணியே வருவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அந்த கன்வென்ஷன் 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அந்த கூட்டத்துக்கு வருகிறவர்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெட்டை தூக்கி கொண்டு, படுக்கை எடுத்துக்கொண்டு, ஒரு பாய் நிறைய பாய் எடுத்துக்கொண்டு உள்ள ஒரு தலாணி வர வச்சு, ஒரு சொம்பு, என்ன சொம்பு, அதில் தண்ணி வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து எல்லாம் விரித்து போட்டேன் பேசும் அப்படின்னு உட்காந்து ஒரு கழிச்சு சாய்ந்து படுத்துக்கிட்டு தான் கேட்பாங்க. நம்ம எவ்வளவுதான் வானம் இடிக்கிறது பூமி பொழிகிறது கர்த்தர் வர்றாருன்னு பேசினாலும் அவன் கலங்க மாட்டான். நான் எந்திரிச்ச பிறகு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுவார். அப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, மூப்பர்களுக்கு தூக்கம் வரும். நம்ம ஆனால் தூங்கணும்னு வர்றதில்லை. என்ன செய்வது? பலவீனம் வரும். கர்த்தர் சொல்றார், தம்பி நீ தூங்கினாலும் ஊழியம் செய், உனக்கு நான் சொப்பனத்தில் பேசிடுறேன், விடு. வாலிபர்கள் முழிச்சிருந்தா தான் ஊழியம், மூப்பர்கள் நாங்கள் தூங்கினாலே ஊழியம்தான். ஆமாம், தூங்கினாலே கர்த்தர் வந்து கனவுகள் சொப்பனங்கள் மூலம் தரிசனங்கள் மூலம் கர்த்தர் அவர்களோடு பேசுவார். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும், எல்லா ஊழியக்காரர்கள். ஒரு காலத்தில் தீர்க்க தரிசனா தனி, ஆனால் இப்போ ஒருவன் சுவிசேஷகனாக இருப்பான், ஆனால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றிருப்பான்.
ஒருவன் சபை மேய்ப்பராயிருப்பார், ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்ப இது எல்லா ஊழியர்களுக்கும் இந்த அபிஷேகம் பொதுவாய் வைக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இது எப்ப நடக்குமா? அப்போஸ்தலர் 2:17 இன்னும் தெளிவா சொல்றாங்க, தீர்க்கதரிசியாகிய யோவேலால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது கடைசி நாட்களில். எப்ப நடக்குமா? கடைசி நாட்கள்ல. இந்த நாட்கள்ல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். இதை கடைசி நாள் அபிஷேகம்னு ஒரு பொதுவான அபிஷேகத்தை நம்ம சொல்லுவதில்லை. அவங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் மேலறையில் 120 பேர் காத்திருந்தாங்க. காத்திருந்த பொழுது அவர்கள் மேல் பரிசுத்தாவி இறங்கினார். அந்த சத்தமே வித்தியாசமாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பட்டணத்தில் ஒரு பண்டிகை அனுசரிக்கப்பட்டிருந்தது, பஸ்கா பண்டிகை. அதுக்கு பிறகு வருகிற இந்த பெந்தகோஸ்தே என்ற பண்டிகை, அது பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் வருகிற பண்டிகை. அதில் பெந்தகோஸ்த் என்றால் 50 என்று பொருள். அந்த 50வது நாள் கொண்டாடுற பண்டிகை. பல இடத்துலேருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க. மேதியர், பெர்ஷியர், அவன் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவர்களுடைய திருவிழாக்கள் சத்தம் நிறைந்தவை. டம் டம்னு மேளமெல்லாம் போட்டு அடிப்பாங்க. அது மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் மீறி கொண்டு ஒரு சத்தம் உண்டானது. ஒரு மேலறையில் வெறும் 120 பேர், மைக்கு கிடையாது, ஆம்பிளிஃபயர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆவிலை நிறைந்து ஒரு சத்தம் உண்டானது. அது ரோட்டில் போகிறவனெல்லாம் திரும்பி பார்க்க வைத்தது. என்னடா அந்த வீட்டில் திடீர்னு இப்படி கத்துறாங்க, என்னன்னு ஒன்று நமக்கு புரியலையே அப்படின்னு மேலே போனாங்க. மேலே போனவர்கள் அங்கே பார்த்தால் அந்த காட்சி வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் எங்கேயோ பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு அந்நிய பாஷை பேசுகிறான். அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் அந்நிய பாஷை பேசலை, பற்பல பாஷைகளில் பேசினாங்க. அங்கே கூடியிருந்த ஆட்களை பார்க்குறாங்க, இவர்கள் கலிலேயராகிய மனுஷர் அல்லவா, சொந்த மொழியை ஒழுங்காக பேச மாட்டானே இவன். பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழே ஒழுங்காக பேச மாட்டாங்க. அது மாதிரி சொந்த மொழியை ஒழுங்காக பேச மாட்டான். ஆனால் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையாகிய மேதிய மொழி, பெர்ஷிய மொழி, சீரிய மொழியிலெல்லாம் தெளிவாய் பேச கேட்கிறோமே என்றார்கள். அவர்களுக்கு இது என்ன நடக்குதுன்னு புரியல. ஏன்னா இது மாதிரி சம்பவம் எங்கும் நடந்ததில்லை. அவங்க தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆசாரியன் பேசி பார்த்ததில்லை, அங்கே பலி கொடுக்குறவன் பேசி பார்த்ததில்லை. இங்கே மேலறையில் ஒரு குரூப் பேசுது. அவர்களுக்கு இது என்னன்னு புரியாதனால அவர்களுக்கு புரிந்த ஒரு கான்செப்டை அதில் கொண்டாந்து பொருத்தினார்கள். தண்ணி அடிச்சிருக்கிறான், போதை தெளியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் கடைசி அவங்க கொண்டு வந்த முடிவு. அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று 11 பேரோடு எழுந்து நின்று, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் குடிச்சு வெறிச்சு மதுபான வெறி கொண்டிருக்கவில்லை. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் உரைத்ததை போல கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொன்னார், அதுதான் நிறைவேறி இருக்கு என்று அவர்களுக்கு அங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? அது யோவேல் உரைத்த தீர்க்க தரிசன ஆவியின் அபிஷேகம் அல்ல அது. ஏன்னா அவங்க மேலே இறங்கின ஆவியின் அபிஷேகத்தில் 9 வரங்கள் இருந்தது, 9 கனிகள் இருந்தது. அது சபைக்கடுத்த காரியத்தை செய்தது. ஆனால் யோவேல் உரைத்த தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரம் தான் இருக்கிறது, அது தீர்க்க தரிசன வரம். நீங்கள் நல்லா பாருங்க, அது குழந்தைகள் மேலே உண்டானா விழுந்தா அது அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கும். மூப்பர்கள் மேலே வந்தா அது சொப்பனம் பார்க்க வைக்கும். வாலிபர்கள் மேலே இறங்கினால் அவர்களை தரிசனம் காண வைக்கும். ஊழியக்காரர்கள் மேலே இறங்கினால் அது அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கும். இதில் வேற வரத்தை பற்றி ஏதாவது போட்டிருக்கா? சொப்பனம் காண்பது, தரிசனம் காண்பது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, இது எல்லாமே தீர்க்க தரிசன வரத்தினுடைய பல பகுதிகள். வேற வரத்தை பற்றி சொல்லலை. குணமாக்குவது, பிசாசை துரத்துவது, இது வேற எதுவுமே சொல்லலைங்க. அப்ப இந்த அபிஷேகம் என்பது அவர்கள் அப்படி நினைத்து கொண்டார்கள். அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி பேசினார். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆழமா பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகம் அந்த சபையின் நாட்கள் அல்ல, நாம வாழ்கிற இந்த கடைசி நாட்கள்ல தான் இறங்கி வர போகிறது. சபை அந்த நாள் கடைசி நாள் அல்ல. அதுக்கு பிறகு 2000 வருஷம் இருக்குது. சபையின் காலம் 2000 வருஷம் நீடித்து போயிருக்கிறது. அது கடைசி காலம் அல்ல. அவங்க அப்படி நினைச்சாங்க. அப்போஸ்தலர்கள் காலத்தில் அப்படித்தான் நினைச்சாங்க. நாம் வாழ்கிற இதுதான் கடைசி காலம். அவங்க எல்லாருடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, எங்கள் கண்கள் காண இயேசுவானவர் எழுந்தருளி போனார். அப்பொழுது எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் பார்க்கும்படி இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார்னு சொன்ன உடனே போயிட்டு அடுத்த மாதம் வந்துடுவாருன்னு நினைப்பாங்க யாருமே.
அப்படி தான் நினைப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னா என்ன நினைப்பீங்க? இவர் 2000 வருஷம் கழித்து வருவார்னா நினைப்பாங்க. நாம் வாழ்கிற இந்த காலத்திலேயே அவர் வந்து விடுவார் என்று தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். பவுல் கூட பல இடத்துல நிருபம் எழுதும்போது அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாமும் என்று எழுதினார். அவரையும் சேர்த்துக்கிட்டார். ஆனால் அவர்கள் அல்ல, நாம தான் உயிருள்ளவர்களாகிய நம்ம தான் எழுந்தருளி போக போகிறோம் அவருடைய வருகையில். அப்போ அவர்களுக்கு என்ன தெரிந்ததுன்னா, இயேசு சொல்லிட்டு போனார், உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் வானத்துக்கு எழுந்தருளி போனதை போல மறுபடியும் திரும்ப வருவார்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால அவர் நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிகிறதுக்குள்ள இயேசுவின் வருகை இருக்கும் என்று நம்பினார்கள். அதனால ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் மாரநாதா என்று சொல்லித்தான் வாழ்த்துவார்கள். இப்போ நம்ம தானே சொல்கிறோம், பிரைஸ் தி லார்டுங்கிறோம், ஆமேன்கிறோம், அல்லேலியாங்கிறோம். ஒருத்தரை பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். மாற்றிட்டோம். ஏன்னா அந்த மாரநாதாங்கிற அந்த உணர்வெல்லாம் அற்று போய் ஆனால் அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே மாரநாதா அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்க. அப்படின்னா கர்த்தர் வருகிறார் சீக்கிரம் அப்படின்னு அர்த்தமா. சொல்லி பார்த்தான், 100 வருஷம் ஆச்சு. அப்புறம் சரி மாற்றிடுவோம் அப்படின்னு மாற்றி இப்போ வேற என்னென்னமோ ஹாய்ங்கிறான், ப்ரோ அப்படிங்கிறான். பாஸ்டரை பார்த்து இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க, பாஸ்டரை பார்த்து. அதுக்கு கேட்டால் அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறான், யாரும் உங்களை பிதா என்று அழைக்க ஒட்டாதிருங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரராக இருக்கிறீர்கள். அந்த சகோதரராக இருக்கிறத நாங்கள் ப்ரோன்னு சொல்கிறோங்கிறான். வசனத்துப்படி தானேங்க சொல்கிறான். எப்படி தப்பு இருக்கும்? ஒரு பாஸ்டரை பார்த்தா ஹாய் ப்ரோ அப்படிங்கிறாங்க. எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் அந்த நாட்களில் இயேசுனுடைய வருகை நம்ம காலத்திலே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி நினைத்தார்கள். அப்போ அதனால சொல்றாரு, இதுதான் கடைசி காலம் என்று நினைத்து, கர்த்தர் கடைசி காலத்தில் நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகம் இதுதான் என்று சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர்கள் காலத்தில் பெற்ற அபிஷேகத்தில் தீர்க்க தரிசன வரம் என்பது ஒரு பார்ட்டாக தான் இருந்தது. அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு குணமாக்கும் வரங்களும், அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு விசுவாசமும், ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் என்று எழுதியிருக்கு. ஆனால் யோவேல் சொன்னதுல இந்த ஆவியினாலே ஒவ்வொருவனுக்கும் தீர்க்க தரிசனம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதான் வித்தியாசம். அப்போ அவர்கள் பெற்றது அல்ல, அது சபைக்குரிய அபிஷேகம். இந்த கடைசி காலத்துக்குரிய அபிஷேகம் என்பது யோவேல் மூலம் உரைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்றாங்க, 17வது வசனத்தில், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்ப இந்த ஒரு ஆவி இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்வது கடைசி காலமாக இருந்தா இந்த காலத்துல தான் அந்த அபிஷேகம் இறங்கணும். நீங்கள் கடைசி காலத்தின் பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக இருந்தா நீங்கள் தான் கர்த்தருடைய டார்கெட். உங்களை தான் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உன்னுடைய நாவை தான் கர்த்தர் அசைய பண்ண விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை தான் கர்த்தர் பேச வைக்க விரும்புகிறார். உங்கள் வாலிபர்கள் தான் தரிசனங்களை காண போகிறார்கள். அப்ப கடைசி காலம் இது என்பது உண்மைனா, கடைசி காலத்தின் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் என்பது உண்மைனா, கர்த்தர் சொன்ன இந்த வசனம் உங்களை தான் டார்கெட் பண்ணுகிறது. மறந்துடாதீங்க, இது உங்களுக்கு தான் சொல்லுது. அல்லது இன்னொரு காலம் நம்ம காத்திருக்கணுமா? இன்னொரு 100 வருஷம் 150 வருஷம் நடக்கிறத பார்த்தா எந்த நேரத்தில் உலகம் முடிஞ்சிருமோன்னு விஞ்ஞானிகளே பயப்படுறாங்க. இப்போ அந்த அளவிற்கு பாவமும் தீமையும் பெருகின காலம். அடுத்த ஒரு காரியம் பாருங்க, இன்னொரு அபிஷேகம். முதல்ல மேலோட்டமாக பார்த்துருவோம், அப்புறம் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை குறித்து விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த காரியம் பாருங்க, ஜெப ஆவி. கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு ஊற்ற வேண்டிய ஒரு ஆவி ஜெப ஆவி. ஏன் அப்படின்னு கேட்டால், கடைசி நாட்களில் நம்ம பண்ணுகிற ஜெபத்திற்கும் சபையின் காலத்தில் நம்ம பண்ண ஜெபத்திற்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்தர்கள் பண்ண ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நம்ம மாதிரி 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் பிரேயர், 24 மணி நேரம் ஃபாஸ்டிங், இப்படிலாம் யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், ஏதாவது 1-2 பேர் போகிற வழியில் கர்த்தாவே எங்களை சந்தித்தருளும்பாங்க. தாவீது மாதிரி 1-2 ஆட்கள், மற்றவங்களாம் போய் அவங்க வாட்டு வேலை செய்வாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேறு விதமான ஜெபங்கள்.
சபையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம வாழ்ந்த காலத்திலே நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், வித்தியாசமான ஜெபம். ஆனால் கடைசி காலம் என்பது ஜெபிக்க வேண்டிய காலம். ஜெபந்தான் முக்கியம். ஏன் கடைசி காலத்தில் ஜெபம் என்பது முக்கியம்னு கேட்டால், லூக்கா சுவிசேஷம் 21:36 சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதுல 2 விஷயத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்றார். என்ன தெரியுமா? முதல்ல இந்த கடைசி காலத்துல நடக்க போகிற பொல்லாத நிகழ்வுகளுக்கு நீங்கள் தப்பணும். அது கர்த்தருடைய சித்தம், தப்பணும். அதுக்கு நீ ஜெபம் பண்ணா தான் தப்பிக்க முடியும். அலைகள், சமுத்திரம் புரண்டு வரலாம், மலைகள் உருண்டு விழலாம், ஆனா ஜெபம் பண்றவன் அது தொடாது. அவைகளுக்கு நீங்கள் தப்பும்படிக்கு ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுங்க. இது எந்த ஜெபத்தை அப்படி பண்ணா அப்படி சரியா வரும்? பரமண்டலங்களில் ஜெபத்தை 10 தடவை சொல்லிட்டா சரியா வருமா? கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, கர்த்தர் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்தார். வாங்க எல்லாரும் சேர்ந்து 10 முறை ஜெபம் பண்ணுவோம். அல்லது வேற ஏதாவது அந்த மாலைகளே வச்சு ஜெபம் பண்ணாது நம்ம கேட்குமா? 150 மாலை சொல்லலாம், சரியா வந்துருமா? அல்லது நம்ம செய்கிற சபையிலே செய்கிறோமே இது வரைக்கும் சபை காலங்களில் அந்த ஜெபங்களை பண்ணினால், சுருக்க ஜெபங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு ஜெபம் வச்சுருப்பாங்க. அல்லது அச்சடித்த புத்தகத்தில் இருக்கிற ஜெபங்கள் இருக்கும் சபையில். இதுக்கு முன்னால் அப்படி தான் நம்ம பழக்கம். நான் லுத்தரன் சபையை சேர்ந்தவன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் லுத்தரன் சபை. நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள். என்னுடைய தகப்பனார் கிறிஸ்தவர், அவருடைய தகப்பனார் கிறிஸ்தவர், அவருடைய தகப்பனார் கிறிஸ்தவர், நாங்கள் கிறிஸ்தவர். அப்போ 4 தலைமுறை நாங்கள் கிறிஸ்தவர்கள். என்னுடைய தாயார் தான் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு மாறிட்டாங்க. நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள், லுத்தரன் சபையை சேர்ந்தவங்க. அதனால் எனக்கு தெரியும். நாங்கள் எங்கள் சர்ச்சில் லித்தானியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராதனை வைப்போம், லித்தானியா ஆராதனை. அதில் என்ன பேசினாலும் பாட்டாவே தான் பேசணும். வாருங்கள் சபையோரே அப்படிம்பாரு. ஆமாம் வந்துட்டோம் பாஸ்டரே அப்படின்னு நாங்கள் பேசணும். அப்புறம் கடைசியில் போய் வாருங்கள்னு சொல்லி பாடல்லையே பாடி முடிக்க பிறகு லித்தானியா சர்வீஸ். அதில் ஜெபமுமே பாட்டாக வரும். இப்போ இந்த ஜெபத்தை பண்ணால் இதில் தப்பிக்க முடியுமா? அல்லது சுருக்க ஜெபங்கள் பண்ணுகிறோமே, இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக வருகிற முதலாவது ஞாயிறின் சுருக்க ஜெபம் அப்படின்னு சுருக்க ஜெபம் சொன்னேன், எல்லாரும் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தை எடுத்து ஜெபம் பண்ணுறேன், அது சரியாக வருமா? அல்லது வீட்டில் உட்காந்து நீங்களே சொல்லுங்கள், நம்ம என்னென்ன ஜெபமெல்லாம் இது வரைக்கும் பண்ணுறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் கஷ்டத்தை பாரும், நஷ்டத்தை பாரும், பிள்ளைகளை பாரும், என் புருஷனை பாரும், அவனு குடியிலேருந்து மனந்து, இந்த ஜெபம் உங்களை காப்பாற்றுமா? இப்போ என்ன ஜெபத்தை கர்த்தர் சொல்கிறாரு? இந்த ஜெபம், கர்த்தர் சொல்கிற இந்த ஜெபம் இதுவரை நீங்கள் வழக்கமாய் செய்து கொண்டிருக்கிற ஜெபங்களை எல்லாம் தாண்டி வேறொரு ஜெபம். அது இந்த கடைசி காலத்தின் பயங்கரங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த கல் விழுகிறதெல்லாம் கூட விட்டுருங்க. கல் விழுகிறது, மண் விழுகுது, சமுத்திர அலைகள் முழக்கமாக இருக்குது, கொள்ளை நோய் வருது, பஞ்சம் வருது, அதுலேருந்து காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, கடைசி காலத்தில் வேறொரு காரியம் நடக்கும். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள், இவங்கிட்ட தப்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கல்லாவது எல்லார் தலையிலையும் விழுகும். இந்த கள்ள உபதேசி கர்த்தருடைய பிள்ளைகளை தான் டார்கெட் பண்ணுவான், குறி வச்சு அடிப்பாங்க. கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம், இதெல்லாம் கர்த்தர் சொன்னார் கடைசி நாட்களில் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொல்லுவாங்க. கள்ள தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், கள்ள உபதேசம் பண்ணுவாங்க, கள்ள ஊழியக்காரர்கள் பெருகுவார்கள். இவங்கெல்லாம் கடைசி காலத்தில் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பானான். நல்ல அனுபவம் உள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவனுமே வஞ்சிக்கப்பட்டு போவான். அந்த அளவுக்கு பண்ணுறானே, அவங்ககிட்ட இருந்து உங்களை யார் காப்பாற்றுவா அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுது, கடைசி நாளில் நடக்க போகிற எல்லா பயங்கரத்திலிருந்தும் ஜெபம் உங்களை காப்பாற்றும். ஜெபிக்கிறவனை ஏமாற்ற முடியாது. நீங்கள் இந்த வசனத்தை இப்படி காமிச்சு பாருங்கள், நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு சாவாமை உள்ள அந்த வரத்தை வாங்கி தரும் இவர். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை இதுவரைக்கும் யாரும் போதிச்சதில்லை. பவுல் கூட அது தெரியாமலே மரித்து போய்விட்டார். எங்களுக்கு அதெல்லாம் அதனுடைய ரகசியம் தெரிந்து விட்டது. மரணம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒரு முகாம், ஒரு கேம்ப்பு மெட்ராஸில் போட்டு அதுக்கு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா சாவே இருக்காதான், சாகாமல் அப்படியே முடிச்சுட்டே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு கேம்ப் நடத்துனாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான்லாம் அந்த ஃப்ளையர்லாம் பார்த்தேன். ஏடா அப்படி கேம்ப் நடத்துகிறாங்களே, 3000 ரூபா, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறோம்,
சர்டிஃபிகேட் நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம். இவர் சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தனா ஒரு ஸ்கூலில் கூட செல்லாது, பரலோகத்தில் எப்படி செல்லும் அப்படின்னு ஒரு குரூப்பு போட்டு அவர்கள் அதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணினார்கள். எல்லாம் ஜெபித்தார்கள் ஊழியர்கள் எல்லாம். இதெல்லாம் புது புது உபதேசம் பண்ணுறாங்களே. அந்த கூட்டம் கேன்சல் ஆகிவிட்டது. ஏன் கேன்சல் ஆனது தெரியுமா? கொரோனா வந்தது நிமித்தம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ தான் சாகாமை பற்றி சொல்லித்தர போறியே, நீ ஏன் கொரோனாவை பற்றி பயப்படுகிறாய்? நீங்க தான் சாகாமை பற்றி தானே சொல்றீங்க, சாக மாட்டீங்கல்ல, அப்போ கொரோனாவை பார்த்தோன்னே ஏன் கேன்சல் பண்ற? கேட்க மாட்டோம் நம்ம. அப்போ இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், இன்னும் நூதனமான உபதேசங்கள் நிறைய இருக்கு, சொல்லணும் சொல்லிட்டே போகலாம். இவைகள் எல்லாம் வரும்போது யார் ஏமாந்து விடுகிறார்கள் என்றால், கடைசி காலத்தில் பண்ண வேண்டிய ஜெபத்தை பண்ணாதவன் இருக்கான் பாருங்க, அவனைத்தான் சுலபமாய் வஞ்சிக்க முடியும். கர்த்தரை பிடித்து கர்த்தரை பின்பற்றி ஜெபம் பண்றான்ல, அவனை ஏமாற்ற முடியாது. ஜெபம் பண்ற எல்லாரையும் அல்ல, அது எல்லா ஜெபமும் அல்ல. நம்ம பண்ற எல்லாத்துக்குமே ஜெபம் என்று தான் பேர் வச்சிருக்கிறோம். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால ஜெபம் பண்றோம், அது இந்த காரியத்திலிருந்து காப்பாற்றுமானா இல்லை. அப்ப இதுக்குன்னு வேற ஒரு ஜெபம் இருக்கிறது, வேற ஒரு பிரேயர் இருக்குது. அந்த ஜெபம் இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஒரு ஜெபம் அல்ல, வழக்கமாய் நம்ம செய்கிற ஜெபம் அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஜெபம். நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே உங்கள் பலவீனங்களில் உதவி செய்து, இதுக்கு தப்பிக்கிறதுக்கு நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தர்றேன், அடுத்து என்ன நடக்க போகுன்னு சொல்றேன், அதில் தப்பிப்பதற்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு விசேஷித்த பிரேயர். இந்த ஜெபம் என்ன செய்த, அந்த கடைசி கால ஜெபம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புவதற்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு முன்னால போய் நீங்கள் நிற்பதற்கும் எதிர்கொள்ள பாத்திரவான்களாய் உங்களை உருவாக்குகிறது. ரெண்டு வேலை செய்து இந்த ஜெபம். நீங்கள் அந்த ஜெபத்தை செய்யும் போது ஒன்று, இந்த பொல்லாத தீமைகள் இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். கொள்ளை நோயில தப்பிக்கிறீங்க, பஞ்சத்தில் தப்பிக்கிறீங்க, சாத்தானுடைய வஞ்சகத்தில் தப்பிக்கிறீங்க, கடைசி காலத்தில் வருகிற பயங்கரங்களில் எல்லாம் உங்களை தப்புவிக்கிறது. மாத்திரமில்ல, இயேசு வரும்பொழுது அவர் முன்பாக எதிர்கொள்ள பாத்திரவான்களாக உங்களை உருவாக்குகிறது. இயேசு வரும்போது அவருடைய வருகையில் எல்லாரும் போய் நின்ற முடியாது, அது முன்னால போய் நிக்க முடியாது. அதை அந்த ஆயத்தத்தை உங்களுக்குள் உருவாக்க கர்த்தர் ஒரு ஜெபத்தை வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஜெபம் ரெண்டு வேலை செய்யணும். உங்களை கர்த்தருடைய வருகையை சந்திக்கிற மாதிரி அவர் முன்னால போய், ஏன்னா இயேசு வரும்போது அக்னிமயமா வருகிறார், அவர் முன்னால நீங்க போய் நிக்கணும். அதற்குண்டான தகுதியை உங்களுக்கு தரணும். அந்த தகுதியை தரணும், கடைசி காலத்தின் பயங்கரத்திலிருந்து காப்பாற்றணும். இது ஜெபத்தினால் சாத்தியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி, இது எந்த ஜெபத்தினால் சாத்தியம் என்று நினைக்கிறீங்க? நீங்க இப்ப பயன்படுத்தி கொண்டு வருகிற எந்த ஜெபம் உங்களை காப்பாற்ற போதுமானது? இப்ப நம்ம நிறைய சொல்றோம், கண்ணீர் ஜெபம் சொல்றோம், அடி வயிற்றுலேருந்து ஜெபம்னு சொல்றோம், அப்புறம் ஆவில பல ஜெபங்கள் சொல்றோமே. நாம பண்ற இந்த ஜெபங்கள், சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்றோம், பிரயாணத்துக்கு ஜெபம் பண்றோம், பரீட்சைக்கு ஜெபம் பண்றோம், ஒன்று கிடைக்கணும்னு ஜெபம் பண்றோம். இதுல எந்த ஜெபம் தானே இந்த ரெண்டு வேலையும் செய்ய போகுது? இதை செய்ய போகிற ஜெபம் ஆவியினால் உண்டாகிற ஜெபம். ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க, ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால். இந்த பிரச்சனையில, இந்த தீமையில, இந்த கொடிய காலத்துல நான் தப்புவதற்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாம இருக்கிறதுனால நீ முழங்கால் போடு, நான் உன்னை மூடி நிரப்பி உன் வாயிலிருந்து ஒரு புது ஜெபத்தை புறப்பட பண்ணுவேன். அதைத்தான் ரோமருடைய புஸ்தகத்துல 8வது அதிகாரம், இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தாண்டி வேறொரு ஜெப ஆவியை உங்கள் மேல் ஊற்ற போக, நீங்க ஜெபம் பண்ணும் போதே தேவனுடைய சிந்தை உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன புஸ்தகத்தில் குறிக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் அடுத்து எப்படி செயல்பட போகிறார், அந்த சித்தம் உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இருக்கும், ஜெபம் மாதிரி இருக்கும். இதை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறது தான் அந்த ஆவியானவர் நம்ம கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஜெபம். நீங்க இப்ப பண்ற சாதாரண ஜெபம் அல்ல. கர்த்தர் கடைசி காலத்துல இவைகளை தாங்கவும் தடுக்கவும் ஜெயிக்கவும், அதற்கப்புறம் கர்த்தர் வரும் பொழுது கரைபடாமல் போய் நிற்கவும். இப்ப பாருங்க, இந்த கடைசி காலத்துல நீங்க மூச்சு விட்டா கூட கரைபட்டு போகிறீர்கள். கண்ணை ஏறெடுத்து பார்த்தாலே கரைபட்டு போறீங்க.
இவைகளில் இருந்தெல்லாம் உங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய வருகையிலே நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு உங்களை உருவாக்கவும் ஒரு ஜெபம் நமக்கு கட்டளையிடப்படுகிறது. அந்த ஜெபம் வழமையான நம்முடைய ஜெபம் அல்ல, ஆவியினால் உண்டாகிற ஜெபம். அந்த ஜெபத்தை கடைசி கால தேவ பிள்ளைகள் செய்வதற்காக, அவங்க கர்த்தருடைய வருகை பரியந்தம் காக்கப்படுவதற்காக கர்த்தர் அந்த ஜெபத்தை, ஆவியை வாக்கு பண்ணி இருக்கிறார். அது கண்டிப்பா நமக்கு வேணும். நீங்கள் கடைசி காலத்தின் பிள்ளைகள் என்பது உண்மையானால், நீங்க கடைசி காலத்துல இந்த பிரச்சனைகளை சந்தித்து கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்பது உண்மையானால், இந்த வாக்குத்தத்தம் உங்களை தான் டார்கெட் பண்ணுகிறது. நீங்க தான் அந்த அபிஷேகத்துக்குரியவர்கள். நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். மூணாவது காரியம் பாருங்க, யுத்த அபிஷேகம். கடைசி நாட்கள்ல இது என்னங்க யுத்த அபிஷேகம்? நாங்கள் சண்டைக்கா போக போறோம்? மேக்சிமம் எங்க சண்டை என்பது மருமகளோடும் மாமியாரோடும் தானே. மிஞ்சி போனா குழாயடியில் சண்டை போடுவோம், இவ்வளவுதானே. இதுக்கு ஒரு அபிஷேகமா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு நடுவில் இடையிலப்பட்ட காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. ஆனா கடைசி காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்திப்பதற்கு ஒரு யுத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 11 to 13 வரைக்கும். இது என்ன செய்யுமா? கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏன் எல்லாரும் நீங்க யுத்த ட்ரெஸ் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு. சும்மா இருக்கும்போது பாருங்க, நம்ம கேஷுவல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, கடைசி காலத்துல நீங்கள் யுத்தத்தின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்குன்னா யாருக்கு? நமக்கு. நம்ம சண்டைன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமானது அல்ல. உங்கள் முன்னான காலத்தில் வாழ்ந்தவங்க மாம்சத்தோட சண்டை போட்டாங்க. அதுக்கும் அந்த அபிஷேகம் பயன்பட்டது. மாம்சத்துல சண்டை போட்டாங்க. கர்த்தர் அவர்களை பார்த்து, யோசுவாவை பார்த்து சொன்னாரு, அந்த பட்டணத்தோடு யுத்தம் பண்ணுங்க. எப்படி யுத்தம் பண்ணணும்? தாவீதை பார்த்து சொன்னாரு, யுத்தம் பண்ணுங்க. அவர்களுக்கு மாம்சத்தோடு உண்டான யுத்தத்தை கர்த்தர் காண்பித்தார், ஆலோசனை கொடுத்தார். எங்கே பதிவிட வைக்கணும், யாரை கொல்லணும், யாரை வெட்டணும், எதை ஜெயிக்கணும், எதை தூக்கணும், மாம்சத்தோடு யுத்தம். ஆனால் தாவீது முதற்கொண்டு யுத்தம் பண்ண யாருமே பிசாசோட யுத்தம் பண்ணும்படிக்கு அவங்களுக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை. அவங்க யாராவது பண்ணாங்களா பாருங்களேன்? மாம்சத்தோடு யுத்தம் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டு கால தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த மாம்சத்தோட யுத்தம் பண்ணாங்க. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடுகிறது. நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறதுல யுத்தம் செய்யத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கணும். இது புதிய ஏற்பாட்டு காலத்து சபை மக்களுக்கு சொல்லப்பட்ட யுத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்மையிலே மாம்சத்தோட சண்டை. சண்டைனா சண்டை தான், அடினா அடி, குதிரைனா குதிரை, போ, ஒரு கத்தி பட்டயம் உருவு, அவனை வெட்டு, விடாத, உன் கண் அவனை தப்ப விடக்கூடாது, மாம்சம். ஆனால் கர்த்தர் சொல்றார், யுத்தம் சொன்னோடனே நீ தாவீதை நினைச்சிடாத, புதிய ஏற்பாட்டை நினைச்சிடாத. கடைசி காலத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு எதிரியை உங்களுக்கு காட்ட போறேன். யாரோடு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு. அதுக்கு ஒரு ஸ்பிரிட்டு, துரைத்தனங்கள், அதிகாரங்களை கையில் வச்சிருக்கிற ஸ்பிரிட்டு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அந்தகாரம்னாலே இருட்டுன்னு அர்த்தம், மை இருட்டு. பார்த்தா கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஆவியே சாதாரணமாக கண்ணுக்கு தெரியாது. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, பகல்ல பசுமாடு தெரியாதவன் இருட்டில் எரும மாட்டை தேடின கதைன்னு சொல்லுவாங்க. எரும மாடே கருப்பு, இருட்டும் கருப்பு, இது எப்படி தேடுறது? ஆனால் இங்கே சொல்றாங்க, அந்தகார லோகாதிபதியின் ஆவியோட உங்களுக்கு ஒரு சண்டை காட்சி நியமிச்சிருக்கிறேன். உங்களை சினிமாவில் சொல்லுவாங்க, 4 ஃபைட் வச்சிருக்கிறோங்க, கடைசியில் நீங்கள் வில்லனோட மோதுறதுக்கு ஒரு காட்சி வச்சிருக்கிறேன் மாதிரி நம்ம டைரக்டர் நமக்கு சொல்றாரு, தம்பி ஒரு காலத்தில் மாம்சத்தோட சண்டை போட்டீங்க என் ஜனங்கள், அடுத்து உங்க சொந்த மாம்சத்தோட பாவத்தோட சண்டை போட்டீங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு சண்டை வச்சிருக்கிறேன். யாரோட? பேயோடப்பா.
பேயோடையா? ஆமா. இது நீங்க பார்க்கிற கேள்விப்பட்ட பேயெல்லாம் விட பயங்கரமான பிசாசுகள், அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. எப்ப ஆண்டவரே, எப்ப அந்த போராட்டம்? சொல்றாரு, ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்ப இந்த போராட்டம் எப்போ வருதுன்னு கேட்டா, தீங்கு நாள்ல வரப்போகுதாம். தீங்கு நாள் என்பது எது? உலக தோற்றத்தில் மனுஷன் பாவம் செஞ்சதுலேருந்து எல்லாமே தீங்கு நாள் தான். தீமை நடக்காத ஒரு நாள் எங்கேயாவது இருக்கா? சாத்தான் என்னைக்காவது லீவு போட்டிருக்கானா? சொல்லுங்க நீங்க. நம்ம லீவு போடுறோம்ல, ஊழியத்தில் வேலை பார்க்குறவங்க கூட நம்ம லீவு போட்டு போயிடுறோம், ஊழியம் செய்கிறவங்க கூட லீவு போட்டு போயிடும். சாத்தான் லீவு போட்டிருக்கானா ஐயா? எங்கேயாவது ஒரு இடத்துல எவனையாவது வெட்டுவது, எவனாவது குத்துவது, எவனையாவது நொறுக்குவது, ஒரு விபத்தை தட்டி விடுவது, பஸ்ஸை கொளுத்துறது, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறான். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அது தீங்கு நாள் என்று போட்டிருந்தா எதுதான் தீங்கு நாள்? கர்த்தர் சொல்றார், கடைசி நாட்களை பொறுத்த ஒரு டெஃபினிஷன், உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை உண்டாயிராத பயங்கரங்கள் அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். எந்த நாட்களில்? கடைசி நாட்களில். அப்ப தீங்கு நாள் என்று அவர் சொல்லுவது நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தை தான் சொல்றார். அப்ப இந்த கடைசி காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டை போடல்ல, அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட ஒரு போராட்டம் பண்ண கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடைசி காலத்துல. அப்ப நீங்கள் வாழ்வது கடைசி காலம் என்று நீங்கள் நம்பினால், கடைசி காலத்திலே கர்த்தர் தேர்வு செய்த ஊழியக்காரர்கள் தேவ ஜனம் என்று நீங்கள் அறிந்திருந்தால், இந்த வசனம் உங்களைத்தான் சொல்லுது. அப்படிதானே? தானே உண்மை? அல்லது இல்லையா? உங்களுக்கு பிறகு வேற யாராவது வர வேண்டி இருக்கா? நாம வாழ்கிற இந்த காலம் தான் கடைசி காலம். இந்த காலத்தின் முடிவிலே இயேசு வந்து விடுவார். நம்மெல்லாம் கடைசி காலத்து கர்த்தருடைய ஜனங்கள். அப்ப கடைசி காலத்து கர்த்தருடைய ஜனங்களா இருந்தா உங்களைத்தான் இந்த ஆவியிலே நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தான் சாத்தான தள்ள முடிய பிடிச்சு நசுக்க போகிறவர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் உங்கள் பாதங்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார் என்று வேதம் சொன்னது உங்களை பற்றி தான் சொல்லி இருக்கிறார். அவர் அந்த நிருபத்தை எழுதும்போது நம்ம காலத்துலன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்ச காலத்தில். அவருக்கு தெரியும், இப்போ என் சமகாலத்தில் வாழ்கிற இவர்கள் அல்ல, இன்னும் கொஞ்ச காலத்திலே வருகிற கடைசி கால தலைமுறை வருது பாருங்க, அவர்கள் காலின் கீழே கர்த்தர் சாத்தானை மிதித்து போடுவார். நீங்க தான் மிதிக்க போறீங்க. சாத்தானை நசுக்க போகிற ஒரு கூட்டம் வருகிறது. அது கடைசி காலத்தில் வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காட்டு. நாலாவது ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் இதுவும் கடைசி கால அபிஷேகம் தான். கடைசி காலத்தில் நடத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். இது கடைசி காலத்தில். கடைசி காலத்தினுடைய அடையாளத்தை இயேசுவிடத்தில் கேட்டபோது அவர் சொன்ன அடையாளம் எல்லாமே நெகட்டிவ் தான். அந்தி கிறிஸ்து வருவாங்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசி வருவாங்கிறாரு, நான் தான் இயேசும்பாங்கிறாரு. இந்த பக்கத்தில் அலைகள் முழக்கமாக இருக்கும், நட்சத்திரம் தலையில் விழும், மலைகள் பெயர்ந்து விழும், நிலநடுக்கங்கள் உண்டாகும் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு. வஞ்சிக்கிறவங்க எழும்புவாங்க சொல்கிறார். அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு, நல்ல விஷயம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் எல்லைகள் உள்ள மட்டும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு வர்றதுக்கு முன்னால இது நடத்தப்படணும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்போ இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் இந்த முடிவு காலத்தில் அறிவிக்கிற சுவிசேஷர்களுக்கானது. நடுப்பட்ட காலத்தில் சுவிசேஷம் அறிவிச்சது வேற. இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் பிரதர் வின்சென்ட் ராஜ் அவர்கள் நாங்கள்லாம் ஊழியம் ஆரம்பித்த போது சுவிசேஷம் அறிவித்த சுலபமாக இருந்ததை போல இப்போ இருக்கிறது இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போலாம் கொண்டே கொடுக்க முடியாது எங்கேயும். சில இடங்களில் நாங்கள் போய் ஊழியம் செய்வதற்கு சுவிசேஷம் அறிவிக்க கிராமத்துக்கு போனால் அவங்க எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்புவாங்க. கடவுளை பற்றி சொல்ல வந்திருக்கீங்க, எங்கள் நல்லதை பற்றி சொல்ல வந்திருக்கிறீங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஊருக்குள்ளே வரக்கூடாது, வெளியே போர்டு போட்டு வச்சுருக்கிறான். பிற மதஸ்தர்கள் நோட்டீஸ் எல்லாம் வைத்து கொண்டு உள்ளே வரக்கூடாது, வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு போட்டு. இவன் கிராமத்து மக்கள் அப்படின்னு என்ன செய்கிறது?
இந்த நீங்க அறிவிக்க போற இந்த கடைசி கால களம் இருக்கு பாருங்க, சாதாரணமானதல்ல. அப்ப இதுல கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கணும்னா இதெல்லாம் ஜெயிச்சு, இப்பெல்லாம் 100 கேள்வி கேட்பான், அவர்களெல்லாம் ஜெயிச்சு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டம் பேர் எழும்புவாங்க. அவர்களை கர்த்தர் விசேஷமான சுவிசேஷ அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உண்டான வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தேவனின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்படின்னா அந்த அனாயிண்டிங் எதுக்கு என் மேல இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப அபிஷேகம் பண்ணது கைதட்டவோ பாட்டு பாடவோ குற்றம் கண்டுபிடிக்கவோ சும்மா உருண்டு விழவோ அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருப்பதே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவிழ்த்தலை கூறவும். கர்த்தருடைய அனுகிரக வருஷம். அனுகிரக வருஷம் என்ன? கர்த்தர் இந்த பூமியிலே ஆளுமை செய்கிற அந்த 1000 வருடம் தான் கர்த்தருடைய வருடங்கள். அது முழுசும் இயேசுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பூமி வந்துடும். அதை பற்றி ஜனங்களுக்கு சொல்லவும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள், நியாய தீர்ப்பின் நாளை பற்றி சொல்லவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் கூறவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்ப சுவிசேஷம் சொல்லுவதுன்னா வெறும் டிராக்ஸ் கொடுக்கறதோட முடியல. அதான பைபிள் நமக்கு காமிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஊர்ல போய் ஒரு டிராக்ஸ் கொடுத்துட்டு வந்தோம், சுவிசேஷம் அறிவிச்சோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல இத்தனை விஷயங்கள் இருக்குது. என்ன செய்யணுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை பற்றி சொல்லணும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பற்றி, கட்டுண்டவர்களுக்கும் கட்டவிழ்த்தலை பற்றி சொல்லவும், கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவீங்க. 1000 வருட அரசாட்சியில் எப்படிமா இருக்கும் சொல்லுங்க, கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? சுவிசேஷத்தில் சொல்லணுமாமே. கடைசி காலத்தில் சுவிசேஷ அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்க முழுமையான சுவிசேஷத்தை சொல்லுவீங்களே. அப்ப அனுகிரக வருஷம் என்றால் என்ன? கர்த்தருடைய அனுகிரக வருஷம். அது இந்த பூமியில் கர்த்தர் 1000 வருடங்களை தம்முடைய வருடங்களாக வைத்திருக்கிறார். பூமியிலே பரலோகத்தின் சாயல் காணப்படும். அப்ப அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அங்கே அந்த ஆட்சியில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அதுல என்னென்ன காரியங்கள், சட்டங்கள் கடைபிடிக்கப்படும், இதெல்லாம் சொல்றதும் சுவிசேஷம் சொல்லியிருக்கேங்க. அதை பற்றி முதல்ல உங்களுக்கே தெரியாதே, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கே தெரியாதே. அப்ப நம்ம சொல்ற சுவிசேஷம், இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், ரத்தம் சிந்தினார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், திரும்ப வருவார். சுவிசேஷம் தான். ஆனா அதை தாண்டி நீங்க சொல்லணும்னு சொல்லுது இந்த கடைசி காலத்துல. இதை எங்க சொல்றது? தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லணுமா, நீதியை சரி கட்டுவதை சொல்லணும். இதற்காகத்தான் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார். இது பேர் தான் முழுமையான சுவிசேஷம், பரிபூர்ணமான சுவிசேஷம். இந்த பார்ட்டெல்லாம் அதுல இருக்கணும் சுவிசேஷத்துல. அப்புறம் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தணும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கணும். இதுக்குத்தான் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். இதுதான் சுவிசேஷ அபிஷேகம்னு வேதம் சொல்லுது. இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற நம்ம இதுல எத்தனை விஷயத்தை நம்மால சொல்ல முடிகிறது, எந்த மாதிரி நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம் நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள் அந்த அபிஷேகத்தினால் சொல்லப்படுகிற சுவிசேஷத்துக்கும் இன்றைக்கு நம்ம சொல்ற சுவிசேஷத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருக்க எல்லாத்தையும் சொல்ற சுவிசேஷம் நீங்க பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. இது என்ன ரியாக்ஷன் என்றே எனக்கு தெரியல. ஒரு தூங்கிட்டீங்களா? மூப்பர்கள் தாங்க தூங்குவாங்க. நீங்களாம் வாலிப பிள்ளைகள், நல்லா சந்தோஷமா இருங்க. தூங்குனீங்கன்னா வயசாயிருச்சுன்னு அர்த்தம். அல்லது ஒருவேளை ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கேட்குறீங்களான்னு தெரியல. சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த அம்சங்கள் பொருந்தின முழுமையான சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நீங்க சொல்லியிருக்கீங்களா? சொன்னவங்களை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல இல்லை, இனி பார்ப்பீர்கள். ஏனென்றால் இந்த அபிஷேகம் முழுமையாய் இயங்கி கர்த்தருடைய முழு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். காலத்துக்கு உரியவைகள், கடைசி காலத்தின் ஜனங்கள் நீங்கள் என்பது உண்மையானால்
இந்த 4 அபிஷேகமும் உங்களை குறிவைத்து தான் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. இது யாருக்கோ சொல்லப்படல. நான் வாழ்கிற இதுதான் கடைசி காலம். இது பேதுருக்கோ பவுலுக்கோ கூட சொல்லப்படல, உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகங்கள் தான் கர்த்தர் கடைசி காலத்தில் நமக்கு தந்து நம்மை கர்த்தர் பயன்படுத்த வைக்க விரும்புகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.